Hi and hello guys, welcome to my YouTube channel Fun with Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 8 NCERT History bookலேருந்து Lesson 1 How, When and Where தமிழ்ல பார்க்க போகிறோம். History is certainly about the changes that occur over time. It is about finding out how things were in past and how things have changed. As soon as we compare the past with present, we refer to time we talk of before and after. இப்போ ஹிஸ்ட்ரி எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாற்றங்கள் நடந்துச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைம்லையா இல்லைன்னா இந்த நாளில் மட்டும் நடந்துச்சா அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி. இட் இஸ் அபவுட் ஃபைண்டிங் அவுட் ஹவு திங்ஸ் வேர் இன் பாஸ்ட். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இல்லை எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு தான் ஹிஸ்ட்ரி. Now, as soon as we compare the past with present, நம்ம எப்போ இந்த past with present, பாஸ்டையும் ப்ரெசண்டையும் ஒப்பிடும் போது நம்ம டைம் பற்றி தான் பேசுவோம். we talk of before and after. முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தான் நம்ம பேசுவோம். But time does not have to be always precisely dated in terms of a particular year or a month. Sometimes it is actually incorrect to precise dates to processes that happen over a period of time. ஆனால் எப்போதுமே அது ஒரு குறிப்பிட்ட நேர காலத்தில் தான் இருக்கணும், அக்யூரேட் டேட் தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. Sometimes it is actually incorrect to fix precise dates. சில நேரத்தில் இப்படி வைக்க கூடாது, வைக்கிறது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸஸ் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரங்காலத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டோ இல்லை இயரோ மந்தோ சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், people in India did not begin drinking tea in one fine day. They developed a taste for it over time. There can be no one clear date for a process such as this. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கும் போது பீப்புள் உடனே அது ஒரு நாள்லேயே டீ குடிக்க ஆரம்பிக்கல. அவங்க அது குடிச்சு அதுக்கு ஒரு டேஸ்ட் டெவலப் பண்ணி அந்த டேஸ்ட் அவங்க பழகி போய் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்க தான் அவங்களுக்கு அந்த டீ குடிக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்திருக்கும். அது நாள் ஆக தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது குறிப்பிட்ட நாளில் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஸோ தேர் கேன் பி நோ ஒன் கிளியர் டேட். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கிளியரான அக்யூரேட்டான டேட் நம்மளால கொடுக்க முடியாது. இந்த மாதிரி டீ கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி சிமிலர்லி we cannot fix one single date on which British rule was established or national movement was started or changes took place within the economy and society. All these things happened over a stretch of time. We can only refer to a span of time, an approximate period over which a particular changes become visible. அந்த டீ மாதிரி நம்மளால ஒரு சிங்கிள் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சில விஷயங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு அந்த டீ விஷயத்து மாதிரி எந்த வருஷத்துல பிரிட்டிஷ் உள்ள அவங்க இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க, இல்லைன்னா எப்போ நேஷனல் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் எப்போ போராடினாங்க, இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. அதோட எப்போ இந்த மாதிரி எக்கனாமி சொசைட்டியில் எப்போ ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு, எப்போ மாற்றம் நடந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் a stretch of time. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் 2000 to 2010 அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் நடந்துச்சு. இப்போ எக்கனாமிக் சேஞ்சஸில் ஒரே நாளில் அது ஃபுல் ஏறி அடுத்த அப்படியே போயிட்டு இருக்காது, அது மேலே இறங்கலாம் கீழே போகலாம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது கொஞ்சமாக தான் ஏறிடும், கொஞ்சமாக இறங்கும். ஸோ இட்ஸ் a stretch of time. 2000 to 2010 அது கொஞ்சமாக ஏறிச்சு, இல்லை கொஞ்சமாக இறங்குச்சு. ஆனால் ஒரே நாளில் ஏறிச்சு ஒரே நாளில் இறங்குச்சுன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஏறி அதுக்கப்புறம் தான் அது டோட்டல் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது. ஸோ இட்ஸ் a stretch of time.
we can only refer to span of time, an approximate period. accurate ஆன period கூட சொல்ல முடியாது, approximate. ஒரு குறிப்பிட்ட இது சொல்ல முடியாது, approximate. இப்போ 2000 to 2000 இப்போ 2005ல ஏற ஆரம்பிச்சது 2010ல முடிஞ்சிச்சுன்னு சொல்றேன், 2010 டிசம்பர்ல முடிஞ்சிச்சுன்னு சொல்றதுக்கு 2005 to 2010 அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரங்காலத்தை நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அப்பந்தான் அந்த மாதிரி சேஞ்சஸ் நம்மளுக்கு கிளியரா விசிபிள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. History is an account about rulers and their policies. Historians wrote about the year a king was crowned, the year he was married, the year he had a child, the year he had fought a particular war, the year he had died, and the year the next ruler succeeded to the throne. For events such as these, specific dates can be determined. In history such as these, debates about dates continue to be important. இப்போ ஹிஸ்டரியில வந்து இந்த டேட்ஸ் வந்து எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருஷத்துல ராஜாவாக்குனாங்க ஒருத்தனை, அந்த ராஜாவுக்கு எப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவருக்கு எப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அவர் எப்போ எந்த வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட சண்டை போட்டாரு, யார் எதிர்த்து போட்டாரு, எந்த வருஷத்துல அவர் செத்தாரு, அதுக்கப்புறம் எந்த வருஷத்துல அடுத்த ராஜா வந்தாருன்னா இந்த ஹிஸ்டரி மொத்தமாவே இருக்குது. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வேணா, இந்த மாதிரி சம்பவத்துக்கு வேணா நம்ம ஒரு குறிப்பிட்ட டேட் நம்ம வைக்கலாம். அதோட இந்த மாதிரியான குறிப்பிட்ட டேட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த ஹிஸ்டரியில. The dates we select and the dates around which we compose our story of past are not important on their own. They become vital because we focus on a particular set of events as important. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ற டேட்ஸ் எல்லாமே அதுவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம அது பத்தின ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி, இல்லைன்னா அது பத்தின ஒரு ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் போது தான் நாம இந்த மாதிரி இந்த வருஷத்துல அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். Consider an example. In histories written by the British historians in India, the rule of each Governor General was important. These histories began with the rule of first Governor General Warren Hastings and ended with the last Viceroy Mountbatten. இப்போ இந்த பிரிட்டிஷ்லேருந்து வந்து இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஹிஸ்டாரியன்ஸ் எழுதின ஹிஸ்ட்ரிஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, the rule of every governor general, each governor general was important. எல்லா கவர்னர் ஜெனரல் விசிராய் எல்லாமே இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. இத பத்தின நம்ம டேட் டிஸ்கஸ் பண்ணோம்னா, இந்த ஆள்கள் பத்தின ஃபர்ஸ்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஓட கதையில ஆரம்பிச்சு அப்ப டேட் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு கடைசி லாஸ்ட் விசிராய் மவுண்ட் பேட்டன் அவர் பத்தின கதை டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் டேட்ஸ் அசோசியேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த டேட்ஸ்க்கு எப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரோம்னா, அந்த டேட்ஸ் யார்கிட்ட அசோசியேட் ஆயிருக்கு, யார் சம்பந்தமானது, எந்த கவர்னர் ஜெனரல் இல்ல விசிராய்க்கு சம்பந்தமானதோ அப்பந்தான் அந்த டேட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. இல்லைன்னா இட்ஸ் ஜஸ்ட் டேட், ஒரு நம்பர் தான். In 1817, James Mill, a Scottish economist and a political philosopher, published a massive 3-volume book, A History of British India. In this, he divided Indian history into 3 periods: Hindu, Muslim, and British. This periodization came to be widely accepted. இப்போ 1817ல ஜேம்ஸ் மில் ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்த ஒரு எக்கனாமிஸ்டும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபரும் அவர் வந்து இந்தியா பற்றி எழுதினார் ஒரு புக்கு. அந்த புக்கோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன புக் ஹிஸ்ட்ரியிலன்னு சொல்லுவாங்க. இந்த புக் வந்து 3 வால்யூம் எழுதியிருக்கார், ரொம்ப பெரிய 3 வால்யூம்ல எழுதியிருக்கார். இதில் வந்து அவர் வந்து
இந்தியன் ஹிஸ்டரிய 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. என்ன அந்த 3 பீரியட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஹிந்து, முஸ்லிம், பிரிட்டிஷ், இந்த 3 பீரியட்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்த பீரியடைசேஷன் தான் எல்லா பக்கமும் அக்செப்ட் பண்ணாங்க, ஒத்துக்கிட்டாங்க இந்த பீரியட்ஸோட. Mill thought all Asian societies were at lower level of civilization than Europe's. According to his telling of history, before British came to India, Hindu and Muslim despots ruled the country. Religious intolerance, caste tabus, superstitious practices dominated social life. இந்த ஜேம்ஸ் மில் என்ன நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஷியன் சொசைட்டிஸ், ஏஷியன்ஸ் ரூல் பண்ண ராஜாக்கள் எல்லாமே யூரோப்பை விட சிவிலைசேஷன் கம்மி. அவங்க வந்து மாடர்ன் வைஸாகவும் சரி, சயின்ஸ் பற்றின ரிலேட் பண்ணாலும் சரி, அவங்களோட யூரோப்பியன்ஸ் தான் மோஸ்ட் சிவிலைஸ்ட். அவங்க தான் மோஸ்ட் சிவிலைஸ்டாக இருக்காங்க. According to his telling of history, before British came to India, அவர் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹிந்து முஸ்லிம் ராஜா தான் கண்ட்ரி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட இந்தியா வந்து பீஸ்ஃபுல்லாவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹிந்து முஸ்லிம் வந்து 2 ரிலீஜியன்ஸ். ஸோ அவங்களோட ரிலீஜியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு அவங்களே குறிப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட கேஸ்ட் அபாப்ஸ், அவங்களோட கேஸ்ட் தான் ரொம்ப மேலு, அவங்க கேஸ்ட் தான் இது பண்ணணும், சத்ரியாஸ் கேஸ்ட் தான் ரூல் பண்ணணும்னு ஹிந்து இதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராக்டிசஸ், அவங்களோட மதம் சார்ந்த ப்ராக்டிசஸ், அவங்களோட சாமி கும்பிட்ற விதத்தை வச்சு தான் இந்த சோஷியல் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இந்த சோஷியல் லைஃப் வந்து ரொம்ப ஹார்டாக டிஃபிகல்ட்டானதாக இருந்துச்சு. அதனால அது ஒரு பீஸ்ஃபுல்லாகவே போகல அவங்களுக்கு, இந்தியன்ஸ்க்கு. பிரிட்டிஷ் ரூல் மில் felt could civilize India. To do this, it was necessary to introduce European manners, arts, institutions and laws in India. Mill in fact suggested that British should conquer all the territories in India to ensure enlightenment and happiness of Indian people, for India was not capable of progress without British help. இப்போ இந்த ஜேம்ஸ் மில் வேற நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவால் இம்ப்ரூவ் ஆக முடியாது, சிவிலைஸ் ஆக முடியாது பிரிட்டிஷ் ரூல் இல்லாமல். இதுக்கு வந்து இந்தியா சிவிலைஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நெசசரி டு இன்ட்ரடியூஸ் யூரோப்பியன் மேனர்ஸ். நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸை விட்டுட்டு யூரோப்பியன்ஸ் ஃபாலோ பண்ணுற இந்த மேனர்ஸ், லாஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களோட சட்டம், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோட், சாப்பிட்ற விதம் எல்லாமே இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சாங்க. Mill in fact suggested that the British should conquer all territories of India. பிரிட்டிஷ் தான் மொத்த இந்தியாவும் கான்கர் பண்ணாதான் இந்தியன் பீப்புள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க. அதோட இந்தியா அதுவாக தானா சிவிலைஸ் ஆகிறதுக்கு கேப்பபிள் இல்லை, அதால் முடியாதுன்னு நினச்சாங்க. பிரிட்டிஷ் ஹெல்ப் இல்லாமல் இந்தியா சிவிலைஸ் ஆக முடியாதுன்னு நினச்சாங்க. Moving away from British classifications, historians have usually divided Indian history into ancient, medieval and modern. This division has its problems. It is a periodization that is borrowed from the West, where modern period was associated with growth of all forces of modernity, science, reason, democracy, with liberty and equality. Medieval was a term used to describe a society where these features of modern society did not exist. Under British rule, people did not have equality, freedom or liberty, nor was the people one of economic growth and progress. Many historians therefore refer this period as colonial. இப்போ இந்த பிரிட்டிஷ் கிளாசிஃபிகேஷன்ஸ் இன் ஹிந்து முஸ்லிம் பிரிட்டிஷ் கிட்டேருந்து வந்தால் வேற என்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பீரியடுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
This periodization was borrowed from the west side ல இருந்து இந்த periodization கொண்டு வந்தாங்க. அந்த வெஸ்ட் சைட்ல மாடர்ன் பீரியட்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, it was associated with the growth of all forces. எல்லா ஃபோர்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சயின்ஸ், ரீசன், டெமோக்ரஸி, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி. சயின்ஸ்ல டெவலப்மெண்ட் வரும். ஒரு நல்ல குவாலிட்டியான ரீசன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது டெமோக்ரஸி அவங்க சொந்த கண்ட்ரியே அவங்கள ரூல் பண்ணுவாங்க. அடுத்தது ஈக்வாலிட்டி அவங்க எல்லாருக்குமே சரி சமமா கிடைக்கும் எல்லாமே. Medieval was a term used to describe a society where these features of modern society did not exist. ஆனா நீங்க மிடிவியல்னு சொன்னீங்கன்னா மாடர்ன் சொசைட்டில இருக்க இந்த சயின்ஸ், இந்த growth of all forces, இந்த மாதிரி growth எதுவுமே இந்த மிடிவியல்ல கிடையாது. அதோட எந்த ப்ராக்ரஸும் கிடையாது எக்கனாமிக் வைஸா. அதனால சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இந்த மிடிவியல் பீரியட கொலோனியல் பீரியட்னு சொல்றாங்க. British came to conquer the country and establish their rule, subjugating local nawabs and rajas. British rule brought about in values and tastes, customs and practices, where the subjugation of one country by another leads to these kinds of political, economic, social and cultural changes. We refer to the process of colonization. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம கண்ட்ரியை கான்குவர் பண்ணும்போது அதில் அவங்களோட ரூலில் கொண்டு வந்து இந்த மாதிரி லோக்கல் நவாப்ஸ், ராஜா எல்லாமே அவங்க பிடிச்சு வச்சுட்டு கான்குவர் பண்ணி அவங்க சைடு கான்குவர் பண்ணும்போது அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட டேஸ்ட், அவங்களோட மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட ப்ராக்டிசஸ், அவங்களோட கஸ்டம்ஸ், அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க எப்படி எப்போ எந்திப்பாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி அவங்க ரூல் கொண்டு வந்தாங்க. when the subjugation எப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை வந்து கான்குவர் பண்ணுதோ அப்போ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், சோஷியல் சேஞ்சஸ், எக்கனாமிக் சேஞ்சஸ், கல்ச்சுரல் சேஞ்சஸ் இதெல்லாம் வரும்போது இந்த ப்ராசஸ் தான் அவங்க காலனைசேஷன் ரெஃபர் பண்றாங்க. One important source is the official records of British administration. British believed that the act of writing was important. Every instruction, plan, policy, decision, agreement, investigation had to be clearly written up. Once this was done, things could properly be studied and debated. This conviction produced an administrative culture of memos, notings, and reports. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ். அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கிடைச்சது. அதோட இந்த பிரிட்டிஷ் என்னன்னு நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி வைக்கிறது ஆக்ட் ஆஃப் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சாங்க. இதில் அவங்க எல்லாமே தெளிவாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, என்ன பிளான் நடத்துனாங்க, என்ன பாலிசி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, எதுலெல்லாம் அக்ரிமெண்ட் வச்சுருந்தாங்க, எந்தெந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க எல்லாமே கிளியராக எழுதி வச்சுருந்தாங்க. எப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சோ அதை வந்து நல்லா அவங்க ஸ்டடி பண்ணி என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் சொல்லி அதை டிபேட் பண்ணுவாங்க. This conviction produced an administrative cultures. இந்த மாதிரி அவங்க பண்றதுல அவங்க மாதிரி மெமோஸ் எழுதி வச்சிருந்தாங்க, நோட்டிங்ஸ், ரிப்போர்ட்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. British also felt that all important documents and letters need to be carefully preserved. So they set up record rooms attached to all administrative institutions. The village Tahsildar's office, the collectorate, the commissioner's office, the provincial secretariats, the law courts all had their record rooms. Specialized institutions like archives and museums were also established to preserve important records. பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் வைக்காம டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸுமே ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதனால அவங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த ஹெட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரெக்கார்ட் ரூம் வச்சிருந்தாங்க. அந்த ரெக்கார்ட் ரூம்ல தான் அவங்க வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ், ரெக்கார்ட்ஸ், மெமோஸ், ரைட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதோட அவங்க இது மட்டும் பண்ணாம ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லைப்ரரி மாதிரி இருக்கிற மியூசியம்ஸ் அதெல்லாம் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு
காமிக்கிறதுக்காக அது கூட வச்சிருந்தாங்க. அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க, இம்பார்ட்டண்ட்டான ரெக்கார்ட்ஸ் மட்டும். Letters and memos had to be moved from one branch of administration to another in early years of 19th centuries can be still read in archives. You can also study the notes and reports that district officials prepared or instruction and directives that were sent by the officials at the top of provincial administrators. இந்த மாதிரி லெட்டர்ஸ் மெமோஸ் வந்து ஒரே இடத்துல இல்லை, லெட்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து சர்க்குலேட் பண்ணக்கப்புறம் இன்னும் ஆர்ச்சிவ்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க. யூ கேன் ஆல்சோ ஸ்டடி பண்ணலாம், இன்னும் அதை உட்காந்து நீங்க பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ், நோட்ஸ் எல்லாமே இன்னும் ஆர்ச்சிவ்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. In early years of 19th century, these documents were carefully copied out and beautifully written by calligraphists, that is, by those who are specialized in art of beautiful writing. By the middle of 19th century, with the spread of printing, multiple copies of these records were printed as the proceedings of each government department. இந்த 19th century ஆரம்பிக்கும் போது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீட்டா கேர்ஃபுல்லா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதுறதுக்காக கேலிகிராஃபிஸ்ட் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கேலிகிராஃபிஸ்ட்னா யாருக்கு வந்து அழகா எல்லாத்துக்கும் தெளிவா புரியுற மாதிரி எழுதுறவங்கள தான் கேலிகிராஃபிஸ்ட்னு ரெஃபர் பண்ணாங்க. மிடில் ஆஃப் 19th century ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி கேலிகிராஃபிஸ்ட் வச்சிருந்த மாதிரி மிடில் ஆஃப் 19th centuryல வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துருச்சு. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுல இருந்து இவங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருந்த ரெக்கார்ட், லெட்டர்ஸ், மெமோஸ் எல்லாமே ஒரு காப்பி பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கணும்னு என்ஷூர் பண்றதுக்காக இந்த மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. Practice of surveying also became common under colonial administration. The British believed that a country had to be properly known before it could be effectively administered. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் சர்வே பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பிளான்ஸ் இருக்கு, எத்தனை ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் சர்வே பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு கண்ட்ரி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்கு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. By the early 19th century, detailed surveys were being carried out to map the entire country in villages. Revenue surveys were conducted. The effect was to know the topography, the soil quality, the flora, fauna, the local histories, and the cropping pattern. All facts seen as necessary to know about the administer the region. From the end of 19th century, the census operations were held every 10 years. These prepared detailed records of number of people in all provinces of India, noting information of castes, religion, and occupations. There were many other surveys: botanical surveys, zoological surveys, archaeological surveys, anthropological surveys, forest surveys. In the early 19th century, இந்த மாதிரி டீட்டெயிலான சர்வேஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த மொத்த கண்ட்ரி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்காக எல்லா வில்லேஜ்க்கும் போய் ரெவன்யூ சர்வேஸ் எடுத்தாங்க. கடுத்தால இந்த மண்ணு பத்தி, இந்த மண்ணோட குவாலிட்டி பத்தி, கடுத்தால அங்க இருக்க மிருகங்களை பத்தி, அந்த இடத்தோட ஹிஸ்டரி பத்தி, இந்த மாதிரி இங்க வந்து என்ன வளையலான்னு சொல்லி பாக்குறதுக்காக இதுக்கும் சர்வேஸ் பண்ணாங்க. இந்த எண்ட் ஆஃப் 19th century முடியும் போது சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை மக்கள் இருக்காங்க, எந்தெந்த ரீஜன்ல இருக்காங்கன்னு இந்த சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சென்சஸ் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தாங்க. இந்த மாதிரி சர்வேஸ் இல்லாமலையும் வேற மாதிரியான சர்வேஸ், என்னென்ன சர்வேஸ் எடுத்தாங்கன்னா, ரெவன்யூ சர்வேஸ் தவிர கடுத்தால இந்த சென்சஸ் வேற சர்வேஸ் எடுத்தாங்கன்னா, பொட்டானிக்கல் சர்வேஸ், அந்த பிளான்ஸ் பத்தின சர்வேஸ், ஜுவாலஜிக்கல் சர்வேஸ், அனிமல்ஸ் பத்தின சர்வேஸ், ஆர்கியாலஜிக்கல் சர்வேஸ், இந்த மாதிரி என்ன இருக்கு மண்ணுக்கடியில அதை பத்தின சர்வேஸ் பண்ணாங்க. ஆந்த்ரோபாலிக்கல் சர்வேஸ், ஃபாரஸ்ட் சர்வேஸ், எவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கு, அதோட டெப்த் என்ன அப்படின்னு சர்வேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இது மட்டும் இல்லாம அவங்க டீட்டெயிலா ரெக்கார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னென்ன பீப்புள் இருக்காங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன, அவங்களோட கேஸ்ட் என்ன, அவங்களோட ரிலீஜியன் என்ன, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்க என்ன வேலை பார்த்தாங்க, அவங்க என்ன மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு ஒன்னொன்றுக்கும் சர்வே நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. But we must remember that these are official records. They tell us what officials thought and what they were interested in and what they wish to preserve for posterity. These records do not always help us understand what other people in the country felt and what lay behind their actions. இப்போ இந்த அபிஷியல் ரெக்கார்ட் எல்லாமே என்ன அபிஷியல்ஸ் என்ன நினைச்சாங்க, பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்க, பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ் என்ன நினைச்சாங்க மட்டும் என்ன நினைச்சாங்க, அதுல அவங்க என்னென்ன ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது மட்டும்தான் வச்சிருந்தாங்க. இது வந்து நார்மல் பீப்புள் என்னென்ன கண்ட்ரில என்ன நார்மல் பீப்புள் பத்தின அவ்வளவா இன்ஃபர்மேஷன் எதுவுமே, அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் என்ன எதுவுமே இல்லை. For that we need to look elsewhere. நம்ம இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து வேற எங்கேயாவது பார்க்கணும். When we begin to search for these other resources, we find them in plenty, though they are more difficult to get than official records. We have diaries of people, accounts of pilgrims and travelers, autobiographies of important personalities, and popular booklets that were sold in local bazaars. As the printing spread, newspapers were published and issues were debated in public. Leaders and reformers wrote to spread their ideas. Poets and novelists wrote to express their feelings. இந்த மாதிரி பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் தவிர வேற ரெக்கார்ட்ஸ் எதாவது பார்க்கணும்னு நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. பிரிட்டிஷ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க, ஆனா இவங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சு. இவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே டைரிஸ் கண்டுபிடிச்சாங்க. பீப்புள் பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளோட டைரிஸ், கடுத்தால இந்த டிராவலர்ஸ் கடுத்தால அந்த கோவில் பத்தின எழுதி வச்சிருந்தாங்க. ஆட்டோபயோகிராபிஸ் அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தி அவங்களே எழுதின சில இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப முக்கியமானவங்களாம் எழுதியிருந்தாங்க. பாப்புலர் புக்லெட்ஸ் சில பேர் ஒரு சீரீஸ் ஆஃப் புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்லெட்ஸும் லோக்கல் பஸார்லேயே கிடைச்சாங்க, லோக்கல் மார்க்கெட்லேயே கிடைச்சிச்சு. இந்த பிரிண்டிங் ஸ்ப்ரெட் ஆனது நிறைய இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த இஷ்யூஸ் பத்தி பப்ளிக்கும் டிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லீடர்ஸும் ரிஃபார்மர்ஸும் அவங்களோட ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக எழுத ஆரம்பிச்சாங்க. போயட்ஸும் நாவலிஸ்டும் அவங்களோட ஃபீலிங்ஸ் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக எழுத ஆரம்பிச்சாங்க. All these sources, however, were produced by those who are literate. From these, we will not be able to understand how history was experienced lived by tribals and peasants and the workers in mines or the poor on the streets. Getting to know their lives is a more difficult task. Yet this can be done if we make a little bit of effort. இந்த மாதிரி ரிசோர்சஸ் இந்த மாதிரி சோர்சஸ் நிறைய இருந்தாலுமே இந்த சோர்சஸ்லாம் யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிச்சோ அவங்க தான் எழுதுனாங்களே தவிர யாருக்கு படிக்கவோ எழுதவோ தெரியலையோ அவங்களெல்லாம் எழுதவோ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவங்களோட ஃபீலிங்ஸை என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அவங்களால. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்ரைபல்ஸ் அவங்களுக்கு அவங்களோட சொந்த பாஷையை தவிர வேற எதுவுமே லோக்கல் பாஷை எதுவுமே தெரியாததுனால அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பீசன்ஸ் ஃபார்மர்ஸ் அவங்க அவ்வளவா படிக்கவும் இல்லை, ஸோ அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. கருத்துல மைன்ஸ் வேலை பார்க்குறவங்க, ஸ்ட்ரீட்ல இருக்க புவர் காசு கொடுத்து படிக்க முடியாதவங்க, இல்லைன்னா வேலை பார்த்துட்டு இருக்கவங்க டைம் இல்லாத போது அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அவங்களோட ஃபீலிங்ஸை. அதனால அவங்களோட லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனா இது பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ண முடியும். தேங்க்யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ.